ஹல்லேலூயா. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனம். எரேமியா 15:21. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்கிறார். And I will deliver thee out of the hand of the wicked, and I will redeem thee out of the hand of the terrible. எருசலேமிலிருந்து சுமார் 3 மைல் தூரத்தில் ஆனதோத் என்னும் ஊரில் இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு சுமார் 600 வருஷங்களுக்கு முன்பதாக இஸ்ரவேலினுடைய பென்யமீன் கோத்திரத்தில், பென்யமீன் தேசத்தில், ஆசாரிய வர்க்கத்தில் இல்கியா என்னும் ஒரு ஆசாரியனுடைய வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு, அந்த ஆண் பிள்ளைக்கு யெகோவா உயர்ந்திருக்கிறார் என்று அர்த்தமுள்ள எரேமியா என்னும் பெயர் சூட்டப்பட்டது. அந்த எரேமியாவிடம் ஆண்டவர் சொன்ன வார்த்தையைத்தான் இன்று இந்த காலை நேரத்தில் நாம் கொஞ்சம் கவனமாக தியானிக்க போகின்றோம். இந்த எரேமியாவை குறித்து வேத புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். He was chosen even before he was born. பிறப்பதற்கு முன்னே கர்த்தருடைய ஊழியத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் வேத புத்தகத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தால் 6 பேர்கள் இருக்கிறார்கள். There are 6 people in the word of God who were chosen by God for his ministry, for his service, even before they were born. அந்த 6 பேர்கள் யார் என்று நீங்கள் கேட்டால், வரிசையாக நாம் பார்க்கும் பொழுது சிம்சோன், சாமுவேல், எரேமியா, யோவான் ஸ்நானகன், இயேசு கிறிஸ்து, அப்போஸ்தலனாகிய பவுல். இந்த 6 பேர்களுமே இவர்கள் பிறப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த எரேமியா இதில் 3வது ஆளாக வருகிறான். இந்த எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து நாம் வாசிக்கிறோம். 5 ராஜாக்களின் ஆட்சியில் இவன் யூதேயா தேசத்திற்கு தீர்க்க தரிசனம் உரைத்தான். He prophesied in the time of 5 kings of Judah. அப்படி பிரித்தெடுக்கப்பட்ட இந்த எரேமியா தீர்க்கதரிசி ஊழியத்தை ஆரம்பித்து 40 வருஷங்கள் ஊழியம் செய்தான் என்று வேத புத்தகத்திலே வாசிக்கிறோம். He ministered in the nation of Judah for 40 years. 40 வருஷங்கள் ஊழியம் செய்தான். அந்த ஊழியம் எப்படி இருந்தது என்று நீங்கள் கேட்டீர்களே ஆனால், it was a very tough ministry. கடுமையான ஊழியம். ஊழியம் எல்லாமே கடுமையான ஊழியம்தான். சுலபமான லேசான ஊழியம் என்று ஒரு ஊழியமும் கிடையாது. ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியினுடைய ஊழியம் மிகவும் கடுமையான ஊழியமாக இருந்தது. அந்த 40 வருஷங்களும் அவன் உரைத்த தீர்க்க தரிசனத்தினுடைய சாரம் என்ன என்று கேட்டால், வடக்கிலிருந்து, வட திசையிலிருந்து, பாபிலோன் தேசத்திலிருந்து ஒரு ஆபத்து யூதேயா தேசத்திற்கு வருகிறது. அந்த ஆபத்திற்கு யூதா தேசம் தப்பித்து கொள்ள வேண்டும் என்றால் மனம் திரும்பி கர்த்தரிடம் திரும்ப வேண்டும் என்பதுதான் அவனுடைய 40 வருட கால ஊழியத்தினுடைய செய்தியினுடைய சாரம். பாபிலோனிலிருந்து யூதாவுக்கு வரப்போகும் சிறையிருப்புக்கு தன்னுடைய தரிசனங்களினாலும் தன்னுடைய தீர்க்க தரிசனங்களினாலும் யூதா தேசத்திற்கு ஒரு விடுதலை உண்டாகும் என்று ஜெபத்தோடும் மிகுந்த கண்ணீரோடும் இந்த எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனங்களை உரைத்து கொண்டே இருந்தான். எரேமியா தீர்க்கதரிசியை குறித்து இப்படி சொல்லலாம். He was a heartbroken prophet with a heartbreaking message. இருதயம் உடைக்கப்படும் ஒரு செய்தியை, தேவ செய்தியை 40 வருஷ காலமும் கொடுத்து கொண்டிருந்த இருதயம் உடைந்து போன ஒரு ஊழியன்தான் எரேமியா தீர்க்கதரிசி. அப்படிப்பட்ட ஊழியர்களை இன்று நமக்கு இடையே பார்க்க முடிகிறதா என்று கேட்டால், அங்கும் இங்கும் சிலரை பார்க்க முடியும். விமரிசையாக பார்க்க போனால், பெரும்பாலாக பார்க்க போனால் அப்படிப்பட்ட ஊழியர்கள் இப்பொழுது கைகளில் எண்ணிவிடலாம் என்றே நான் நினைக்கின்றேன். So again I want to repeat this. He was a heartbroken prophet with a heartbreaking message. அப்படிப்பட்ட எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை தான் இன்று காலையிலே நாம் வாசிக்க கேட்டோம். இருதயம் உடைந்து போன ஒரு தீர்க்கதரிசி. அவன் செய்து கொண்டிருந்த ஊழியத்தில் ஒரு பலனையும் அவன் காணவில்லை. Right until the end of his ministry, he saw no fruit in his work.
ஊழியத்தில் ஒரு பலனையும் காணாத ஒரு தீர்க்கதரிசி இடத்துல கர்த்தர் அவனுடைய முகத்தை பார்த்து கர்த்தர் தம்முடைய திருமுகத்தை அவனுக்கு நேராக திருப்பி இப்படி சொல்கிறார், நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். And because of Jeremiah's unique ministry, he endured beatings, isolation, imprisonment and opposition. இந்த எரேமியா தீர்க்கதரிசியை பழைய ஏற்பாட்டு பவுல் என்று சொல்லலாம். அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து நாம் புதிய ஏற்பாட்டிலே வாசிக்கிறோம். சிறையிருப்பு, அடி, நாசம், சதி திட்டங்கள் என்று பல கஷ்டங்களினூடே அப்போஸ்தலனாகிய பவுல் ஊழியம் செய்தான் என்று நமக்கு தெரியும். அதை போலவே பழைய ஏற்பாட்டில் அப்படிப்பட்ட ஒரு ஊழியன் இருந்தானா என்று கேட்டால் இருந்தான். அவனுடைய பெயர் தான் எரேமியா. So Jeremiah 15:21 says this, I will deliver you from the hand of the wicked and I will redeem you from the grip of the terrible. நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். The title of this message is Deliverance that comes according to God's word. கர்த்தருடைய வார்த்தையின்படியே வரும் விடுதலை என்பதே இந்த செய்தியினுடைய தலைப்பு. பொல்லாதவர்களும் பலவந்தர்களும் என்று ரெண்டு பெயர்களை குறித்து நாம் இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். பொல்லாதவர்கள் ஒரு கூட்டம், பலவந்தர் என்று இன்னொரு கூட்டம். இந்த பொல்லாதவர்களும் பலவந்தர்களும் யார்? Who are these wicked and the terrible? கர்த்தரின் பிள்ளைகளுக்கு எப்பொழுதுமே விரோதமாக எழும்புகிறது இந்த ரெண்டு கூட்டமே, பொல்லாதவர்களும் the wicked and the terrible, பொல்லாதவர்களும் பலவந்தரும். இந்த ரெண்டு கூட்டம் எப்பொழுதுமே ஊழியத்திற்கு விரோதமாகவும் ஊழியர்களுக்கு விரோதமாகவும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் நிற்கும் கூட்டம் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்திற்கு வரும்பொழுது, if you turn your attention to Jeremiah chapter 1 and verse 8, அங்கே பார்க்கிறோம், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படி நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார் என்று பார்க்கிறேன். ரெண்டு கூட்டங்கள் அவனுக்கு விரோதமாக எழும்புகிறது. அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தருடைய பிள்ளையே, when God gives you an assignment that you think you won't be able to bear, God will also support you with his enduring promises. நீ தூக்க முடியாத சுமையை ஆண்டவர் உன்மேலே சுமத்துகிறார் என்று நீ நினைத்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அந்த சுமை சுமப்பதற்கு லகுவை தருவார். அந்த சுமை சுமந்து முடிக்கும் பொழுது உனக்கு வரப்போகும் காரியங்களை குறித்தும் ஆண்டவர் பேசுவார், வாக்குத்தத்தங்களை தருவார் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் பார்க்க முடியும். 18வது வசனத்தை கொஞ்சம் கவனிங்கள். Look at Jeremiah chapter 1 and verse 18. எரேமியா 1:18 பார்ப்போம். அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ தேசம் அனைத்துக்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும் அதன் பிரபுக்களுக்கும் அதன் ஆசாரியர்களுக்கும் தேசத்தின் ஜனங்களுக்கும் எதிராக நான் உன்னை இன்றைய தினம் அரணிப்பான பட்டணமும் இருப்பு தூணும் வெண்கல அலங்கமும் ஆக்கினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியத்தை ஆரம்பிப்பதற்கு முன்பதாகவே சொல்லுகிறார், உனக்கு ஒரு பெரிய கூட்டம் உனக்கு விரோதமாக திரும்ப போகின்றது என்று கேட்டவுடனே நீ பயந்து விடாதே, ஏனென்றால் நான் கர்த்தராகிய நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். 18வது வசனத்திலே பார்க்கிறோம், எரேமியாவுக்கு விரோதமாக வந்த பொல்லாதவர்களும் பலவந்தர்களும் யார் என்று கேட்டால், அவர்களை எப்படி வகைப்படுத்த வேண்டும் என்று கேட்டால் 18வது வசனத்திலே பார்க்கிறோம், யூதாவின் ராஜாக்கள், யூதாவின் பிரபுக்கள், யூதா தேசத்து தீர்க்கதரிசிகள், யூதாவின் ஜனங்கள். தேசத்தில் ஒன்று விடாம எல்லாருமே எரேமியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக நிற்கிறார்கள். Not a single soul in the land of Judah was in favor of Jeremiah's ministry. எரேமியா தீர்க்கதரிசி செய்யும் ஊழியத்திற்கு அனுகூலமாக உறுதுணையாக நிற்கிறது போகட்டும், அதை எதிர்க்காதவன் கூட யூதா தேசத்தில் இல்லை என்று சொல்லுகிறதை போல 4 கூட்டங்களை, ராஜாக்களை, பிரபுக்களை, தீர்க்கதரிசிகளை, யூதா தேசத்து ஜனங்களை கர்த்தர் எரேமியாவிற்கு விரோதமாக திருப்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இந்த கூட்டங்களை ஆண்டவர் எரேமியா தீர்க்கதரிசிக்கு விரோதமாக திருப்புவதற்கு முன்னதாக ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், உன்னை நான் வச்சிர கல்லை போல நான் மாற்றுகிறேன் என்று கர்த்தர் அவனுக்கு வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. In other words,
இந்த ரெண்டு கூட்டங்களை, இந்த பொல்லாதவர்களையும் பலவந்தர்களையும் இப்படி பார்க்கலாம். ஆங்கிலத்தில் they can be termed as the rich and the influential. கர்த்தருடைய ஊழியத்திற்கு விரோதமாக, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக நிற்கிற கூட்டம் யார் என்று கேட்டால் they are the rich and they are the influential. பலவந்தரும் பொல்லாதவர்களும் இவர்களே என்று கர்த்தர் நமக்கு இன்று காண்பிக்கின்றார். எரேமியாவை எதிர்க்கும் முதல் கூட்டத்தினுடைய பெயர் பொல்லாதவர்கள், the wicked. Who are the wicked? யார் இந்த பொல்லாதவர்கள் என்று கேட்டால் எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 5வது அதிகாரத்திற்கு வரும்படி கேட்கிறேன். எரேமியா 5:26-28 வசனங்களை வாசிப்போம். In Jeremiah chapter 5 verse 26 and 28 we see these verses. 26வது வசனம். 26வது வசனத்தில் நாம் இப்படி பார்க்கிறோம். குருவி பிடிக்கிறவர்கள் பதுங்குகிறது போல பதுங்கி மனுஷரை பிடிக்க கண்ணிகளை வைக்கிற துன்மார்க்கர் என் ஜனங்களில் காணப்படுகிறார்கள். குருவிகளால் கூண்டு நிறைந்திருக்கிறது போல அவர்கள் வீடுகள் கபடங்களால் நிறைந்திருக்கிறது. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்கள் ஆகிறார்கள், கொழுத்து சலுக்கு பண்ணுகிறார்கள், துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் விடுகிறார்கள், திக்கற்றவனுடைய வழக்கை விசாரியாமல் தாங்கள் மாத்திரம் வாழுகிறார்கள், எளியவர்களின் நியாயத்தை தீரார்கள் என்று இந்த கூட்டத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். யூதாவினுடைய சத்துரு பாபிலோன் இன்னும் சத்துருவாகவில்லை, சத்துரு வரப்போகின்றான். அதை 40 வருஷங்களுக்கு முன்னதாகவே எரேமியா தீர்க்கதரிசி தேசத்தை பார்த்து சொல்லுகிறான். இந்த தேசத்திற்கு விரோதமாக ஒரு சத்துரு வருகிறான், அவன் வடக்கே இருந்து வருகிறான். He is coming from the northern direction and the name of the nation that is going to come against you is Babylon என்று ஒவ்வொரு முறையும் தீர்க்க தரிசனங்களினாலே எரேமியா தீர்க்கதரிசி தேசத்திற்கு உணர்த்தி கொண்டே இருந்தார். யூதாவின் சத்துரு பாபிலோன், சிதேக்கியாவின் சத்துரு நேபுகாத் நேச்சார். ஆனால் எரேமியாவுக்கு சத்துருக்கள் யார் என்று கேட்டால் எரேமியாவுக்கு சத்துருக்கள் சொந்த வீட்டாரே என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னுடைய சொந்த வீட்டாரே உன்னுடைய சத்துருக்கள், உன்னுடைய சொந்த தேசமே உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். நாம பார்க்கிறோம் இந்த கூட்டம் the wicked, பொல்லாதவர்களை குறித்து நாம் இப்படி வாசிக்கிறோம். இந்த பொல்லாதவர்களை எப்படி அடையாளம் காண்பது என்று நீங்கள் கேட்டால் இந்த பொல்லாதவர்களை குறித்து ஆண்டவர் 4 காரியங்களை சொல்லுகிறார். How can you identify the people group that is standing against you? இந்த wicked என்ற கூட்டம் என்னவெல்லாம் செய்யும் என்று நீங்கள் கேட்டால் ஆண்டவர் அங்கே லிஸ்ட் போட்டு காண்பிக்கிறார். அவர்கள் வீடு கபடங்களால் நிறைந்திருக்கிறது. Their house is full of deception. ஆதலால் அவர்கள் பெருகி ஐஸ்வர்யவான்கள் ஆகிறார்கள். கபடத்தின் நிமித்தமாகவே அவர்களுடைய வீட்டிலே கொள்ளை பொருளை போல ஐஸ்வர்யம் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். உங்களுடைய வீட்டில், என்னுடைய வீட்டில் கையின் பிரயாசத்தினாலே நாம் கொஞ்சம் கொஞ்சமாக காரியங்களை சேர்த்து கொண்டிருக்கும் பொழுது கபடமுள்ள ஆத்துமா கொழுத்த திரவியங்களை, அநேக திரவியங்களை கபடத்தினாலே நிரப்பி கொண்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் துன்மார்க்கனுடைய செயல்களை கண்டிக்காமல் அவர்களை லேசாக விடுகிறார்கள் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். அது மட்டுமல்ல, அவர்கள் திக்கற்றவனுடைய வழக்கை ஒரு நாளும் விசாரியாமல் எளியவரின் நியாயத்தை தீர்ப்பதும் இல்லை என்று இந்த கூட்டத்தை குறித்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார். Anytime God brings you into a situation where you need to raise your voice for the oppressed, please do so. அதுதான் ஆவிக்குரிய மனுஷனுக்கும் துன்மார்க்க கூட்டத்திற்கும் இடையே இருக்கும் வித்தியாசம். ஆண்டவர் ஒடுக்கப்பட்டவனுடைய நியாயத்தை விசாரிக்க அல்ல, அதற்காக குரல் கொடுக்க உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும் பொழுது அந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் தட்டி கழித்து விடக்கூடாது என்று கர்த்தருடைய நாமத்திலே அன்போடு கூட உங்களை நான் கேட்கிறேன். அநியாயத்தின் திரவியங்கள் ஒன்றுக்கும் உதவாது என்றும் ஆபத்து நாளிலே அவர்களுடைய ஐஸ்வர்யம் அவர்களுக்கு உதவுவதில்லை என்பதையும் இந்த கூட்டம் அறியாமல் இருந்தது என்று எரேமியாவுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் நாம் வாசிக்கிறோம். நீதிமொழிகளின் புத்தகம் 10வது அதிகாரம் 2வது வசனம், நீதிமொழிகள் 11:4. இந்த 2 வசனங்களையும் நீங்கள் வாசித்து பார்த்தால், if you look at Proverbs 10:4 and Proverbs 11:4, 10:2 and 11:4, அங்கே இந்த வசனத்தை நாம் வாசிக்கிறோம். கோபாக்கினை நாளில் ஐஸ்வர்யம் உதவாது. In the time of judgment, your treasures will not help you. Your riches will not come in favor of you என்று கர்த்தர் நம்மை பார்த்தும் சொல்லுகிறார். நீதியோ மரணத்துக்கு தப்புவிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Treasures won't save you in the time of judgment, but your righteousness will deliver you from death என்று கர்த்தர் நம்மை பார்த்தும் என்று சொல்லுகிறார் என்று
இந்த சபையை பார்த்து சொல்ல நான் சந்தோஷப்படுகின்றேன். எரேமியாவை எதிர்க்கும் இரண்டாவது கூட்டத்தினுடைய பெயர் பொல்லாதவர்கள், மன்னிக்கணும், பலவந்தர். முதல் கூட்டத்தினுடைய பெயர் பொல்லாதவர்கள் என்றால் இரண்டாவது கூட்டத்தினுடைய பெயர் பலவந்தர். த விக்கெட் அண்ட் த டெரிபிள். முதல் கூட்டத்தினுடைய பெயர் விக்கெட் என்றால் இரண்டாவது கூட்டத்தினுடைய பெயர் பலவந்தர், த டெரிபிள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் இந்த பலவந்தர்? Who are these terrible people என்று நீங்கள் கேட்டால், எரேமியா 23க்கு வாங்க. 23வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஜெரமையா சாப்டர் 23 verse 14. எருசலேமின் தீர்க்கதரிசிகளிலும் திடுக்கிடத்தக்க காரியத்தை காண்கிறேன். விபசாரம் பண்ணி வஞ்சகமாய் நடந்து ஒருவனும் தன் பொல்லாப்பை விட்டு திரும்பாத படிக்கும் பொல்லாதவர்களின் கைகளை திடப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாரும் எனக்கு சோதோமை போலும் அதன் குடிகள் கொமோராவை போலும் இருக்கிறார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. Who are these terrible people? இந்த பலவந்தர் யார் என்று நீங்கள் கேட்டால், நீதியின் வஸ்திரம் தரித்ததை போல நிற்கும் கூட்டம். They are the people who are in service of God. மினிஸ்ட்ரி பண்ணுகிறவர்கள். முதல் கூட்டம் யாரு? முதல் கூட்டத்தினுடைய பெயர் விக்கெட் என்று கர்த்தர் சொல்லிவிட்டார். இரண்டாவது கூட்டத்தினுடைய பெயர் பலவந்தர். They are the terrible people. Why are they called the terrible people? இவர்கள் பக்தியின் வேஷம் தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்கள் என்று கர்த்தர் காண்பிக்கிறார். பலவந்தரின் கூட்டத்தில் காணப்படும் ஆட்கள் யார்? தீர்க்கதரிசிகள். While Jeremiah was prophesying the wrath of God on the nation of Judah, there was another group of people, another set of people who were also prophesying that no harm will come on the nation. எரேமியா 40 வருஷங்களும் தேசத்தின் மேலே தேவனுடைய கோபாக்கினை வருகிறது இறங்குகிறது என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது, தேசத்தில் அப்படிப்பட்ட ஒரு காரியமும் நடப்பதில்லை. தேசம் சுபிட்சமாய் இருக்கும், தேசம் செழிப்பாய் இருக்கும், தேசத்தின் மேலே சத்துரு வருவதில்லை என்று இந்த 40 வருஷங்களும் தீர்க்க தரிசனம் உரைப்பதற்கு இன்னும் ஒரு கூட்டம் இருந்தது. அப்போ ஜனங்கள், நீங்கள் யோசித்து பாருங்க, யாருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்திருப்பார்கள்? ஒரே ஒரு மனிதன் அழிவு வருகின்றது என்று சொல்லி கொண்டிருக்கிறான். ஆனால் ஒரு பெருங்கூட்டம் ஃபால்ஸ் ப்ராஃபட்ஸ் செழிப்பை குறித்து பேசி கொண்டிருக்கிறார்கள். நியாயமா சபை யாருடைய சத்தத்தை கேட்கும்? 2026 நிலைமைக்கு ஏதாவது மாறுதல் உண்டா? நம்ம நினைக்கிறோம் எரேமியாவுடைய காலம் ரொம்ப ரொம்ப முன்னாடி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு 600 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்போ நம்முடைய காலத்திலிருந்து 2600 வருஷங்களுக்கு முன்பதாக எரேமியாவுடைய காலத்தில் ஒரு மனிதன் தேவனுடைய வசனத்தை பேசி கொண்டிருந்தான். ஒரு பெரிய கூட்டம் கர்த்தருடைய பிள்ளைகளை வழி தப்பி போக செய்து கொண்டது. அவருடைய கள்ள தீர்க்க தரிசனங்களினாலே செழிப்பின் உபதேசத்தை கொடுத்து கொண்டு வழி தப்பி போக செய்து கொண்டிருந்தது. 2600 வருஷங்களுக்கு இந்த பக்கம் வாங்க, ஏதாவது மாற்றம் இருக்குதா? ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? செழிப்பின் உபதேசத்தை குறித்து பேசும் தீர்க்கதரிசிகள் இன்றும் பெருகி வருகிறார்கள் என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். They had garbs of holiness, but they prostituted. அவர்கள் நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களைப் போல இருந்தார்கள். கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறதைப் போலத்தான் நடந்து கொண்டார்கள். ஆனால் அவர்கள் விபசாரம் பண்ணி கொண்டிருந்தார்கள் என்று நான் சொல்லவில்லை, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. They were enablers of wickedness. They did not do wickedness directly. அவர்கள் பொல்லாப்பான காரியத்தை நேரடியாக செய்யவில்லை, ஆனால் பொல்லாங்கு செய்ய உதவி செய்கிறவர்களாக, பொல்லாங்கு செய்கிறவர்களை தட்டி கொடுக்கிறவர்களாக இருந்தார்கள் என்று கர்த்தர் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார். அந்த பாவம் நம்மிலே காணப்படுகின்றதா? Are we prostituting the truth for unrighteousness? அநீதிக்காக சத்தியத்தை நாம் விற்கிறோமா? விற்கிறோம் என்றால் இந்த கள்ள தீர்க்கதரிசிகளைப் போலவே நாமும் இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்கின்ற காலத்திலும் இந்த நிலைமைக்கு எந்த மாறுதலும் இல்லை என்று கர்த்தர் நம்மை பார்த்தும் இன்று சொல்லுகிறார். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 6-7 வசனங்களை கொஞ்சம் பாருங்க. The epistle written by James, chapter 2, verse 6 and 7. ஐசுவரியவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், அவர்கள் அல்லவோ உங்களை நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுக்கிறார்கள். உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள் என்று யாக்கோபு சபையை பார்த்து கேட்கிறதை பார்க்கிறோம். நீங்க சொல்லுங்க, இன்று சபையை பார்த்து நான் கேட்கிறேன்,
நம்முடைய சூழ்நிலையில ஏதாவது ஒரு மாறுதல் ஏற்பட்டு இருக்கிறதா? இந்த வசனத்திற்கு முன்னதாக இன்னொரு வசனம் வரும். சபையிலே மினுக்கான வஸ்திரம் தரித்து கொண்டு ஒருவன் வரும்பொழுது அவனை அழைத்து முன் வரிசையிலே உட்கார வைக்கவும், ஒரு ஏழை வரும்பொழுது நீ இங்கே உட்காராதே, நீ பின்னாலே போ உட்காரு என்று அவனை அசட்டை பண்ணுகிறதும் தவறு என்று சொல்லிவிட்டுத்தான் யாக்கோபு இந்த வசனத்தை, இந்த 2 வசனங்களை எழுதுகிறார். ஐஸ்வர்யவான்கள் அல்லவோ உங்களை ஒடுக்குகிறார்கள், பணம் படைத்தவர்கள் தானே இன்றும் சபையை ஒடுக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அல்லவோ சபைகளையும் ஊழியர்களையும் விசுவாசிகளையும் நியாயாசனங்களுக்கு முன்பாக இழுத்து கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் பரவாயில்லை, உங்களுக்கு தரிக்கப்பட்ட நல்ல நாமத்தை அவர்கள் அல்லவோ தூஷிக்கிறார்கள் என்று கர்த்தருடைய ஊழியன் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இயேசுனுடைய காலத்திற்கு வருவோம். இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் யாரு? நீங்க சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினவர்கள் யாரு? பிரதான ஆசாரியர், பரிசேயர்கள், பிலாத்து, அதிகாரம் படைத்த கூட்டம். இப்படி 3 கூட்டம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தில் அவருக்கு, அவருடைய ஊழியங்களுக்கு, அவருடைய வார்த்தைக்கு விரோதமாக நின்றது என்று நாம் பார்க்கிறோம். சபைக்கு உலகம் தரக்கூடியவைகள் என்ன என்று நாம் கொஞ்சம் கவனித்து பார்க்க வேண்டும். What can the world give to the church today? உலகத்திலிருந்து ஏதாகிலும் நன்மை வரும் என்று சபையோ விசுவாசியோ ஊழியர்களோ என்று காத்து கொண்டிருக்கிறீர்களே, ஆனால் சபை அல்லது ஊழியர்கள் அல்லது விசுவாச கூட்டத்திற்கு உலகத்திலிருந்து வரும் காரியங்கள் வெறும் 3 காரியங்கள் தான் என்று உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். என்னென்று சொல்லுகிறேன்? நயவசனிப்பும் கபடமும் சூழ்ச்சியுமே உலகத்திலிருந்து சபைக்கு நேராக வருகின்றது. கபடு, நயவசனிப்பு மற்றும் சூழ்ச்சி, இந்த 3 மட்டும்தான் உலகத்திலிருந்து சபைக்கு நேராக வரும். ஆனால் இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் மாற்றி உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன். உலகத்திற்கு சபையால் என்ன கொடுக்க முடியும் என்று நீங்கள் யோசித்திருக்கிறீர்களா? Is there anything that the church can give to the world? உலகத்திற்கு சபை ஏதாகிலும் கொடுக்க முடியுமா என்று நீங்கள் கேட்டால் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். உலகம் நமக்கு 3 காரியங்களை தரும் பொழுது சபை கொடுக்கக்கூடிய, சபை உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் 2 காரியங்கள் உண்டு. அது என்னன்னு யாராவது சொல்ல முடியுமா? அல்லேலூயா. சபை உலகத்திற்கு கொடுக்கக்கூடிய காரியங்கள் 2 தான். 1 இயேசு கிறிஸ்து, 2 அவருடைய வார்த்தை. அல்லேலூயா. இதை தவிர சபைக்கு உலகத்திற்கு கொடுக்க வேறு ஒன்றுமே கிடையாது. இது 2 போதும். இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய வசனத்தையும் நாம உலகத்திற்கு கொடுக்க முடியும் என்றால் எல்லாவற்றையும் அவர்களுக்கு முன்பாக, சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் உலகத்திற்கு முன்பதாக நாம் வைத்திருக்கிறோம் என்று நாம் தெரிந்திருக்க கடவோம். இன்று இப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் யோசித்து பாருங்களேன். இயேசுனுடைய காலத்தில் இயேசு தமக்கு விரோதமாக நின்ற பிரதான ஆசாரியர்களும் பரிசேயர் கூட்டமும் பிலாத்து போன்ற அதிகாரம் படைத்த கூட்டத்தையும் பார்த்து, உங்களோட நான் ஒப்புரவாக போகிறேன், உங்களோட நான் சமரசமாக போய்விடுகிறேன் என்று சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? இயேசு கிறிஸ்து மட்டும் பிலாத்துவோட சேர்ந்து, பிரதான ஆசாரியர்களோட சேர்ந்து, பரிசேயர்களோட சேர்ந்து, நானும் உங்களில் ஒருவன், உங்களோட கூட நானும் வருகிறேன் என்று மட்டும் சொல்லி இருந்தால் என்ன நடந்திருக்கும்? நித்திய ஜீவன் உலகத்திற்கு கிடைக்காமலே போயிருக்கும். சிலுவை மரணத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தப்பித்து கொண்டு இருக்கலாம். ஆனால் அதன் மூலமாக நமக்கு வந்திருக்கக்கூடிய காரியம் பெரிய நட்டமும் பெரிய சாபமுமே என்று நாம் இன்று தெரிந்து கொள்ள வேண்டும். எரேமியாவும் சிதேக்கியாவும் யூதாவின் பிரபுக்களும் ஒன்றாக ஒரே அணியில் நின்றாலும் தேவன் பாபிலோனில் நிச்சயித்த நியாய தீர்ப்பை, பாபிலோன் தேசத்தின் மேலே வர இருந்த கோப ஆக்கினையை கட்டவிழ்த்தே விட்டிருப்பார் என்று நமக்கு தெரிந்திருக்க கடவுள். அல்லேலூயா. எரேமியானால் அந்த கூட்டத்தோட ஒத்து போகவில்லை. 40 வருஷங்கள். Just imagine a man's ministry. He was plowing a lone furrow. He was doing a ministry on his, not just on his own strength, but with the strength from above. உன்னதத்திலிருந்து வந்த அந்த அபிஷேகத்தினாலே, அந்த பலத்தினாலே 40 வருஷங்கள் எந்த மனிதனுடைய தயவும் இல்லாமல் ஒரு மனிதன் தனித்து ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான். ராஜாக்கள் அவனுக்கு விரோதமாக நிற்கிறார்கள். நான் சொன்னேன், 5 ராஜாக்களுடைய காலத்திலே எரேமியா ஊழியம் செய்தான். யோசியா ராஜா முதல் சிதேக்கியா ராஜா வரைக்கும் இந்த 5 ராஜாக்களிலே யோசியா மட்டும்தான் அவனுக்கு கொஞ்சம் அனுகூலமாக இருந்தான். மற்ற 4 ராஜாக்களும் அவனுக்கு விரோதமாகவே நின்றார்கள். அப்படி இருந்தும்
உலகத்தோட ஒத்துப்போக எரேமியா ஒப்புக்கொள்ளவே இல்லை. சபையே, உலகம் உன்னோடு கூட இல்லை என்பதிலே நீ கவலைப்படவே கூடாது. உலகம் உன்னோடும் உலகம் உனக்குள்ளும் வந்துவிட்டால் ஆபத்து உலகத்திற்கு அல்ல, உனக்குத்தான் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சபைக்கு சொல்ல நான் சந்தோஷப்படுகின்றேன். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 15:21 இப்படி சொல்லுகின்றது, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். விடுதலையின் 3 சத்தியங்களை இன்று சபைக்கு முன்பதாக வைக்க நான் விரும்புகிறேன். There are 3 truths that deliverance of God can do for the church today. விடுதலையின் முதல் சத்தியம் என்ன என்று நீங்கள் கேட்டால் அது இது என்று நான் உங்களுக்கு சொல்லுவேன். The first truth of the deliverance of God is this. விடுவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லும் பொழுது ஒரு முறை அல்ல, பல முறை உங்களை விடுவிப்பார். When God tells you, I will deliver you, ஏதோ சாம்பிளுக்கு ஒரு முறை உங்களை விடுவித்து இனி நீ உன்னுடைய சொந்த பலத்தினாலே பார்த்துக்கொள் என்று கர்த்தர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். விடுவிப்பேன் என்று கர்த்தர் சபையை பார்த்து, விசுவாச கூட்டத்தை பார்த்து சொல்லி இருப்பாரே, ஆனால் ஒவ்வொரு முறை உங்களுக்கு விரோதமாக ஆபத்து வரும் பொழுதும் உங்களை அந்த ஆபத்திலிருந்து விடுதலை பண்ணுவார். அதுதான் விடுதலையினுடைய முதல் சத்தியம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஒரு காலத்தில் மட்டுமல்ல, 3 காலங்களிலும் விடுவிப்பார். ஒரு முறை மட்டும் உங்களை விடுதலை பண்ண மாட்டார், எல்லா நேரங்களிலும் விடுதலை பண்ணுவார். அது மட்டுமல்ல, ஒரே ஒரு காலத்தில் மட்டும் கர்த்தருடைய விடுதலையெல்லாம் எனக்கு கடந்த காலத்திலே மட்டும் கிடைத்தது, இப்பொழுது கிடைக்கிறதில்லை, நாளைக்கு கிடைக்க போகிறதும் இல்லை என்று நீங்கள் மனம் துவண்டிருந்தால் உங்களுக்கு நற்செய்தியை சொல்ல நான் விரும்புகிறேன். ஆண்டவர் தரும் வாக்குத்தத்தம் உங்களுடைய எல்லா காலங்களிலும் நிறைவேறும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 10வது வசனத்திற்கு வாங்க. Come to 2 Corinthians chapter 1 and verse 10. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறார், அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், 3 காலங்களிலும் எங்களை விடுவிக்க கர்த்தருடைய வல்லமை இன்றும் செயல்படுகிறது என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. அவர் அப்படிப்பட்ட மரணத்தினின்று எங்களை தப்புவித்தார் கடந்த காலத்தில், இப்பொழுதும் தப்புவிக்கிறார் நிகழ்காலத்தில், இன்னும் தப்புவிப்பார், இன்னும் வரப்போகும் எல்லா ஆபத்துகளிலும் எங்களை தப்புவிப்பார் என்று நாங்கள் நம்பி இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான். அல்லேலூயா சொல்லுவீங்களா? மோசேயினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனித்து பார்க்கும்படி கேட்கிறேன். மோசே குழந்தையாக இருந்த பொழுது ஆண் பிள்ளைகளின் சங்காரத்திலிருந்து மோசே என்னும் குழந்தையை மட்டும் ஆண்டவர் ரட்சித்தார். அப்படித்தானே? எகிப்து தேசத்தில் பிறந்த எல்லா குழந்தைகளையும் பார்வோனுடைய உக்கிரம் அழித்து போட்டது. ஆனால் ஒரே ஒரு குழந்தையை ஆண்டவர் காப்பாற்றினார். அந்த குழந்தையினுடைய பெயர் தான் மோசே. அல்லேலூயா சொல்வீங்களா? மோசே வளர்ந்து பெரியவனாகிறான், பார்வோனுடைய அரண்மனையிலிருந்து வெளியே வருகிறான். அங்கே ஒரு வழக்கு, 2 பேருக்கு வழக்கு நடந்து கொண்டு இருக்கிறது. அதில் இவன் பஞ்சாயத்து செய்ய போன பொழுது அங்கே ஒரு அடிதடி நடந்து விடுகிறது. அங்கே மோசையினுடைய கைப்பட்டு ஒருவன் இறந்து போகிறான். நியாயமாக அந்த குற்றத்திற்கு மரண தண்டனை மோசைக்கு கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் தேசத்தின் தண்டனையிலிருந்து கர்த்தர் அவனை விடுவித்தார், தப்புவித்தார். மீதியான் தேசத்தில் இருக்கிறான். 40 வருஷங்கள் மீதியான் தேசத்தில் எத்ரோவனுடைய ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு இருக்கிறான். அங்கே மீதியான் தேசத்திலே ஒரு மேய்ப்பனாக மோசே இருக்கும் பொழுது மீதியான் தேசத்திலும் பார்வோனுக்கு முன்பாக சில காலத்திற்கு பிறகு அவன் போய் நிற்கும் பொழுதும், அது மட்டுமல்ல, பார்வோனுக்கு முன்பாக ஒவ்வொரு முறையும் 10 வாதைகள் வருவதற்கு முன்பதாகவும் மோசே போய் நின்று கர்த்தருடைய வசனத்தை போதிக்க வேண்டும். யார் முன்னாடி? பார்வோனுக்கு முன்பதாக, தேசத்தை அதிகார கைகளினாலே ஆண்டு கொண்டிருக்கும் பார்வோனுக்கு முன்பதாக நின்று கர்த்தருடைய வசனத்தை பேச வேண்டும், தைரியமாக பேச வேண்டும். அதை மோசே உண்மையாக செய்தான். அது மட்டுமல்ல, பார்வோனிடமிருந்து வந்த ஆபத்திலிருந்தும் கர்த்தர் அவனை தப்புவித்தார். சொந்த ஜனம் அவனுக்கு விரோதமாக கற்களை எடுத்த பொழுதும் அந்த ஆபத்திலிருந்தும் கர்த்தர் மோசேயை விடுதலை பண்ணினார் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் சரி, உங்கள் சொந்த வீட்டாரோ, உங்கள் சொந்த கூட்டமோ, உங்களோடு வேலை செய்கிறவர்களோ, உங்களோடு ஒரே ஊழியத்திலே ஊழியம் செய்கிறவர்களோ, யார் உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும் 3 காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் கர்த்தர் விடுதலை பண்ணுவேன் என்று உங்களை பார்த்து வாக்கு பண்ணி இருந்தால் விடுதலை பண்ணுவார், பண்ணி இருப்பார், இன்னும் பண்ணுவார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா.
ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் 2 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனத்தில். In 2 Peter chapter 2 and verse 9, Paul writes this: கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாயத்தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தருக்கு அது தெரியும். And the Lord will do a good job of it. அதனால சத்துருக்கள் மடிந்து போக வேண்டும் என்று நீங்கள் பண்ணுகிற அந்த ஜெபத்தை எல்லாம் நிறுத்திவிட்டு, ஆண்டவரை உம்முடைய கைகளிலே என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. எனக்குரிய விடுதலை எல்லா காலத்திலும் உம்முடைய கரத்திலிருந்து எனக்கு நேராக வரட்டும் என்று மட்டும் சொல்லி பாருங்க. அந்த ஜெபத்திற்கு பரலோகம் ஆமென் என்று சொல்லாமல் இருக்கவே முடியாது. இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷம் சபையை வேட்டையாடி கொண்டிருந்த சவுலை பவுலாக மாற்றினது நமக்கு தெரிந்திருக்கிறது. சவுலை பவுலாக மாற்றினது என்ன? நம்ம சொல்லலாம் பரத்திலிருந்து வந்த அந்த சத்தம் என்று சொல்லலாம். ஆனால் சத்தியத்தில் உண்மையிலே சுவிசேஷம் தான் சவுலை பவுலாக மாற்றினது. நற்செய்தி அவனை மாற்றினது. ஆனால் பவுல் தன்னுடைய முதல் மிஷனரி பயணத்தை தொடங்கின பொழுது சுவிசேஷ விரோதிகள் இப்பொழுது பவுலை வேட்டையாட ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட கடினமான ஊழியத்திற்கு தான் பவுலை ஆண்டவர் அழைத்திருந்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 14வது அதிகாரம் 19-20 வசனங்களை கொஞ்சம் வாசிப்போம். ஆக்ட்ஸ் 14 verse 19 and 20. அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் இருந்து சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மரித்து போனான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்து கொண்டு போனார்கள். இதான் சம்பவம், இதான் சிச்சுவேஷன். அவன் மரித்து போனான் என்று அவனை சூழ்ந்து நிற்கும் பொழுது சீஷர்கள் அவனை சூழ்ந்திருக்கையில் அவன் எழுந்து பட்டணத்திற்குள் பிரவேசித்தான். போய் ஒரு ஆயுர்வேதா கேந்திராவில் அட்மிட் ஆகி நல்லா மசாஜ் பண்ணுங்க, அவ்வளோ கல்லடி வாங்கியிருக்கிறேன் என்று சொல்லவில்லை. மறுநாளில் பர்னபாவுடனே கூட தெர்பைக்கு புறப்பட்டு போனான். அல்லேலூயா. அவ்வளவு கல்லடி வாங்கினவன் செத்து போயிருக்க வேண்டும். சீஷர்கள்லாம் நினைத்தாங்க செத்துட்டான், பவுலுடைய கதை முடிந்து என்று நினைத்தார்கள். கல்லறிந்தவர்களும் அதை தான் எதிர்பார்த்தார்கள். ஆனால் எல்லாரும் சூழ்ந்து நிற்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை அவன் மேலே இறங்குகிறது. அவன் எழுந்து நின்று ஊழியத்திற்கு முழுக்கு போடவில்லை, ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கர்த்தருக்கு அனுப்பவில்லை. அவன் தெர்பைக்கு திரும்ப ஊழியம் செய்ய போனான் என்று கர்த்தருடைய வசனம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? அதற்கு பிறகு பிலிப்பி பட்டணத்தில் ஊழியம் செய்வதற்காக பவுல் போகிறான். பிலிப்பி பட்டணத்திற்கு போகும் பொழுது அவன் சுவிசேஷத்தை பிரசங்கித்துக் கொண்டே இருக்கிறான். அவனுக்கு பின்னால் குறி சொல்லுகிற ஆவியின் ஏவுதலினாலே ஒரு பெண் வந்து இவனுக்கு தீர்க்க தரிசனங்களை சொல்லி கொண்டு இருக்கிறார். இது என்னடா வம்பா போச்சு என்று பவுல் நினைத்து கொண்டு அவளில் இருக்கும் வல்லமை அசுத்த ஆவியின் வல்லமை என்பது தெரிந்து அந்த ஆவியை கண்டித்த பொழுது அந்த அசுத்த ஆவி அந்த குறி சொல்லும் பெண்ணினுடைய சரீரத்திலிருந்து வெளியேறி போனது. இந்த பெண்ணை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்து பிழைப்பு நடத்தி கொண்டிருந்த சில எஜமான்கள் அந்த பிலிப்பி பட்டணத்தில் இருந்தார்கள். பிழைப்பிற்கு பங்கம் வந்துவிட்டது என்று தெரிந்த உடனே பவுலை இழுத்து கொண்டு, பவுலை மட்டுமல்ல பவுலையும் அவனோடு கூட இருந்த உடன் ஊழியனான சீலாவையும் இழுத்து கொண்டு அவர்களை அடித்து அவர்களுடைய வஸ்திரங்களை கிழித்து சிறைச்சாலையிலே வைத்தார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகள் 16வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமான இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருப்பதினாலே அவர் நம்மை நேற்றும் தப்புவித்தார், இன்றும் தப்புவித்துக் கொண்டிருக்கிறார், நாளையும் தப்புவிப்பார். ஆமென். விடுதலையின் முதல் சத்தியம் என்ன? கர்த்தர் ஒரு முறை அல்ல விடுதலை செய்வேன் என்று சொல்லிவிட்டால் ஒவ்வொரு முறையும் விடுதலை செய்வார். 3 காலங்களிலும் விடுதலை செய்வார். கைகளை உயர்த்தி சொல்லணும், இந்த வார்த்தையின்படியே எனக்கு நடப்பதாக ராஜா, இயேசுவின் நாமத்திலே ஆமென். அல்லேலூயா. எரேமியா 15:21 இப்படி சொல்லுகின்றது, நான் உன்னை பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். அல்லேலூயா. விடுதலையின் 2வது சத்தியத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விடுதலையின் 2வது சத்தியம் இது. The second truth of God's deliverance is this. விடுவிப்பேன் என்று தேவன் சொல்லும் பொழுது உங்களை மட்டும் விடுவிப்பேன் என்று சொல்லவில்லை, உங்கள் குழந்தைகளையும் உங்கள் சந்ததிகளையும் கர்த்தருடைய வருகையிலே, அது எப்பொழுது நடக்கப் போகின்றது என்று எனக்கு தெரியாது, ஆனால் எப்பொழுது நடந்தாலும் உங்களுக்கு இருக்க போகும் கடைசி சந்ததியையும் கர்த்தர் விடுவிக்கவே செய்வார். அல்லேலூயா. அது சந்தோஷமா?
3 காலங்களிலும் விடுதலை செய்யும் கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், நான் விடுவிப்பேன் என்று சொன்னது உனக்கு மட்டுமல்ல, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, கடைசி சந்ததி வரைக்கும் என்னுடைய வார்த்தை பலிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன் சொல்லணும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு அப்போஸ்தலனாகிய பேதுரு நிகழ்த்தின முதல் பிரசங்கத்தில் அவன் இப்படி சொன்னான். நம்ம வாசிக்கிறோம், வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது. வாக்குத்தத்தம் யாருக்கெல்லாம் உண்டாயிருக்கிறதா? உங்களுக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. அங்கே இந்த வசனத்தை நான் மிஸ்கோட் பண்ணலை. அங்கே குறிப்பாக சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் பரிசுத்த ஆவியின் வரங்கள் தான் என்றாலும், இரட்சிப்பின் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஆண்டவரை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் மேலும், அவர்கள் பிள்ளைகள் மேலும், அவர்கள் குடும்பங்களின் மேலும், அவர்கள் சந்ததிகளின் மேலும் வரும் என்பதிலே எந்த சந்தேகமும் எந்த தர்க்கமும் உங்களுக்கு இருக்க வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறான் கலாத்தியர் 3:14 in Galatians chapter 3 and verse 14. கலாத்தியர் 3:14 அப்போஸ்தலனாகிய பவுல் இப்படி எழுதுகிறான், ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளுக்கும் வரும். அப்படி இருக்கா பாருங்க. விரைவா சபையாரை போல நீங்க செக் பண்ணிக்கணும், இல்லைன்னா இங்கே என்ன பிடிச்சிடணும். நீங்க ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினாலே புறஜாதிகளின் மேலும் வரும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது யாரை குறித்து சொன்னார்? நம்மை குறித்து சொன்னார். நம்ம யாரும் பிறப்பால் யூதர்கள் அல்ல, நாம் எல்லாம் காட்டு ஒலிவ மரத்தின் கிளைகள். அல்லேலூயா. நாம் எல்லாம் புறஜாதிகள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணப்பட்ட சகல ஆசீர்வாதங்களும் இன்று இஸ்ரவேல் தேசத்திற்கும் சரி, சபைக்கும் சரி வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமீன் சொல்லணும், சந்தோஷமா சொல்லணும். அல்லேலூயா. எரிகோ பட்டணம் முழுவதும் அழிக்கப்பட்ட பொழுதும் எபிரேய வேவுகாரரை காட்டி கொடுக்காத ஒரு ஸ்திரீ அந்த பட்டணத்தில் இருந்தார். அந்த ஸ்திரீயினுடைய பெயர் ராகாப். அந்த ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவள் ஒரு வேசி. அந்த பட்டணத்தின் மதிர் சுவரின் மேலே அவளுடைய வீடு இருந்தது. அவள் செய்து வந்த வேலையின் நிமித்தமாக அவளுடைய வீட்டார், அவளுடைய தாய், தகப்பன், சகோதரர்கள் அவளோட வசிக்கவில்லை. அவர்கள் ஊருக்குள்ளே கொஞ்சம் தூரத்திலே இருந்தார்கள். ஆனால் இஸ்ரவேலிலிருந்து வந்த 2 வேவுகாரர்களை காட்டி கொடுக்காததினாலே, அவர்களுக்கு தன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொடுத்ததினாலே, அந்த 2 வேவுகாரர்களும் இவளுக்கு வாக்கு பண்ணின ஒரு சத்தியம் உண்டு. அது என்ன தெரியுமா? எரிகோவை நாங்கள் சூறையிடும் நாளிலே, எரிகோவில் இருக்கும் எல்லா மிருக ஜீவன்களையும் எல்லா ஜனங்களையும் நாங்கள் சங்கரிக்கும் நாளிலே, உன்னையும் உன் வீட்டாரையும் உனக்கு இருக்கும் யாவையையும் நாங்கள் பாதுகாப்போம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தை தருகிறவர் நம்முடைய தேவன். அவருக்கு மட்டும் உங்களுடைய வீட்டை திறந்து கொடுத்து பாருங்கள். அவருக்கு மட்டும் உங்களுடைய இருதய கதவுகளை திறந்து கொடுத்து பாருங்கள். அவர் உங்களுக்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் மட்டுமல்ல, உங்கள் வீட்டில் பிறக்கும் கற்பத்தின் கனிகளுக்கும், அந்த வீட்டிலிருந்து புறப்பட்டு போகும் யாவருக்கும், அந்த வீட்டோடு தொடர்பில் வரும் எல்லா மனிதர்களுக்கும் கர்த்தர் தம்முடைய கிருபையை கடாட்சிப்பார். ஆமேன் சொல்லணும். அல்லேலூயா. யோசுவா எழுதின புஸ்தகம், யோசுவாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 25வது வசனம். The book of Joshua chapter 6:25. எரிகோவை வேவு பார்க்க யோசுவா அனுப்பின ஆட்களை ராகாபு என்னும் வேசி மறைத்து வைத்தபடியினால் அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும், இங்கே கவனிக்கணும், அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும் அவளுக்குள்ள யாவையும், புரியுதா உங்களுக்கு? அவளையும் அவள் தகப்பன் வீட்டாரையும், யாவரையும் சொல்லல, யாவையும், பொருட்களை வரைக்கும் உத்தரவாதம் கொடுத்து கர்த்தர் பாதுகாக்கிறார். அல்லேலூயா. ராகாபே, நீ என்னுடைய பிள்ளைகளுக்கு காட்டின அந்த கருணையினாலே, அந்த இரக்கத்தினாலே, அவர்களை மரணத்திற்கு நீ ஒப்புவிக்காததினாலே உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு விடுதலை, உன் தகப்பன் வீட்டாருக்கு விடுதலை, உனக்கு இருக்கும் தட்டுமுட்டு சாமான்களையும் நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எகிப்து தேசத்தில் யோசேப்பு பார்வோனுக்கு அடுத்தவனாக இருக்கிறான். அப்படித்தானே? He was the second in command in the whole of Egypt. பார்வோன் முதலில் இருக்கிறான், அதற்கு பிறகு யோசேப்பு இருக்கிறான். அவனோடு கூட அவன் தகப்பன் யாக்கோபும் யாக்கோபின் 11 மகன்களும் அவர்களுடைய பரிவாரங்களும் வந்து சேருகிறார்கள். கானான் தேசத்திலிருந்து பஞ்சத்தினாலே
அவர்கள் எகிப்திற்கு வருகிறார்கள். யாரெல்லாம் வருகிறார்கள்? யாக்கோபு வருகிறான். யாக்கோபனுடைய 11 மகன்கள், அவர்களுடைய பரிவாரங்கள் எல்லாமே வந்து சேருகிறார்கள். யாக்கோபு உயிரோடு இருந்த வரைக்கும் காரியங்கள் நன்றாக போய் கொண்டிருந்தது. ஆனால் யாக்கோபு மரித்த பிறகு யோசேப்பின் சகோதரர்களுக்கு, பென்யமீனை தவிர மற்ற 10 சகோதரர்களுக்கும் ஒரு சந்தேகம் உண்டானது, ஒரு கலக்கம் உண்டானது. தகப்பன் மரித்து விட்டான், தகப்பன் இருந்ததினாலே எங்களுக்கு நன்மையை செய்தான் யோசேப்பு. இப்பொழுது தகப்பன் இல்லை, அவனை தட்டி கேட்க யாரும் இல்லை. நாம் அவனுக்கு செய்த துரோகத்திற்கு பதிலாக இப்பொழுது நமக்கு ஏதாகிலும் தீமையை செய்து விடுவானோ என்று இந்த 10 சகோதரர்களும் பயந்து இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து யோசேப்பு சொன்ன ஒரு காரியம் உண்டு. அதை ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 21வது வசனத்திலே வாசிக்கிறோம். In Genesis 50:21, Joseph told his brothers this: பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களோட பட்சமாய் பேசினான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்பது ஒரு மனிதன் இருக்கும் வரைக்கும் அல்ல, வாக்குத்தத்தத்தை தந்த தேவன் இருக்கும் வரைக்கும் செயல்படும் என்று கர்த்தர் காண்பிக்கிறார். யோசேப்பு நீதிமான். யாக்கோபு இருக்கிற வரைக்கும் அவன் அதை செய்திருந்தால் கூட போதும். ஏனால் அவன் மேலே இழைக்கப்பட்ட கொடுமை அப்படிப்பட்ட கொடுமை. அவனை குழியில் எறிந்தார்கள், அவனை விற்று போட்டார்கள், அவன் செத்து போனான் என்று தகப்பனிடத்தில் வந்து பொய் சொன்னார்கள். நியாயமா பார்த்தா அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய தேவையே இல்லை. சரி, யாக்கோபு இருக்கிற வரைக்கும் ஏதோ நன்மை இருந்துட்டு போட்டோம் என்று சொல்லியிருக்கலாம். அதற்கு பிறகு நீங்களாயிற்று உங்கள் பாடாயிற்று என்று அவர்களை விரட்டி இருக்கலாம். ஆனால் நீதிமானாகிய யோசேப்பு அப்படி செய்யவில்லை. லேலுயா சொல்லுவீங்களா? லேலுயா. ஆதியாகம புஸ்தகம் 50வது அதிகாரம் 22, 23 வசனங்களில் இப்படி வாசிக்கிறோம். யோசேப்பு 110 வருஷம் உயிரோடு இருந்து எப்ராயிமுக்கு பிறந்த 3ஆம் தலைமுறை பிள்ளைகளையும் கண்டான் என்று பார்க்கிறோம். ஒரு தலைமுறை மட்டுமல்ல, யோசேப்புக்கு பிறந்த பிள்ளைகள் எத்தனை? 2 பேர், மனாசேயும் எப்ராயிம். மனாசேயுடைய பிள்ளைகளையும் பார்த்தான். குறிப்பாக ஆண்டவர் எழுதி வைக்கிறார், எப்ராயிமுக்கு பிறந்த 3வது தலைமுறையையும் யோசேப்பு பார்த்தான். அது ஒரு ரிப்போர்ட்டட் ஃபேக்ட். ஆனால் அதிலிருந்து இன்ஃபர் பண்ண வேண்டிய ஒரு சத்தியம் உண்டு. அது என்ன என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். தேவஜனமே, கர்த்தர் உங்களுடைய பட்சமாய் பேசினால் 3-4 தலைமுறை மட்டுமல்ல, கர்த்தருடைய வருகை வரை பூமியில் இருக்க போகின்ற உங்களுடைய கடைசி சந்ததிக்கும் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் கர்த்தர் பாராட்டுவார். யோசேப்பு எத்தனை வருஷம் உயிரோடு இருந்தானா? 110 வருஷம் உயிரோடு இருந்தான். எப்ராயிமுடைய எத்தனை தலைமுறையை கண்டானா? 3 தலைமுறையை கண்டான். அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றேன்? எப்ராயிமுடைய 3 தலைமுறை என்றால் அந்த தலைமுறை வரைக்கும் தன்னுடைய சகோதரர்களையும் அவர்களுடைய பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் யோசேப்பு எகிப்திலே பராமரித்தான். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருடைய விடுதலை நமக்கு செய்யும் காரியம். ஆமென் சொல்லுவீங்களா? உங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை தந்திருந்தால் அது உங்களோடு கூட முடிந்து போகாது. உங்களையும் தாண்டி உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய வயிற்று பிறப்புகளுக்கும் சந்ததிகளுக்கும் வந்து சேரும் என்று கர்த்தர் என்று வாக்கு பண்ணுகிறார். விசுவாசித்தால் கைகளை உயர்த்தி ஆமேன் என்று சொல்லும்படி கேட்கிறேன். ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கட்டும். ஆண்டவரே, விசுவாசித்தவளை பாக்கியவதி என்று சொன்னீரே, விசுவாசிக்கிறவனாகிய எனக்கும் பாக்கியம் உண்டாகட்டும். ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின்படியே எனக்கு நடப்பதாக. ஆமென். எரேமியா 15:21, நான் பொல்லாதவர்களின் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன் என்று எரேமியாவை பார்த்து கர்த்தர் சொன்னார். விடுதலையின் 3வது சத்தியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். The third truth of God's deliverance is this. விடுவிப்பேன் என்று தேவன் சொல்லும்போது விடுதலைக்கு ஒரு கிரயம் உண்டு என்று உணர்த்துகிறார். There is a price that has to be paid for the deliverance that comes into your life. ஆண்டவர் தரும் விடுதலைக்கு ஒரு கிரயம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒன்றல்ல, 2 கிரயங்கள் உண்டு. முதல் கிரயத்தை சொல்லுகிறேன். முதல் கிரயத்திற்கு பெயர் செலுத்தப்பட்ட கிரயம். The debt that has been paid. செலுத்தப்பட்ட கிரயம். அந்த கிரயம் என்ன? செலுத்தப்பட்ட கிரயம் என்ன? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம். ஆமென் சொல்லுவீங்களா? விடுதலை சும்மா வராதுங்க. சுதந்திரம் எந்த தேசத்திற்கும் எளிதாக வந்ததே கிடையாது. உங்களுக்கு விடுதலை தருவேன் என்று கர்த்தர் சொன்னால் விடுதலை தருவார். எப்படி தந்தார்? உங்களுக்கும் எனக்கும் எப்படி பாவத்திலிருந்து, மரணத்திலிருந்து, கல்லறையின் ஆதிக்கத்திலிருந்து எப்படி விடுதலை தந்தார்? இயேசு கிறிஸ்து கிருபாதார பலியாக சிலுவையிலே மரித்ததினாலே
அவருடைய இரத்தம் சிந்தப்பட்டதினாலே உங்களுக்கும் எனக்கும் இன்று விடுதலை கிடைத்திருக்கிறது என்று கர்த்தர் நமக்கு காண்பிக்கிறார். ஆமென் சொல்வீங்களா? எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலை 9 வாதைகளுக்கு பிறகும் பார்வோன் விடுதலை பண்ணாதிருந்த பொழுது கர்த்தர் 10வது முறையும் மோசையை பார்த்து சொல்லுகிறார், நீ திரும்ப பார்வோனிடத்தில் போய் சொல்லு, இன்னும் ஒரு வாதை இருக்கிறது. 9 வாதை வந்தது, நீ பயப்பட்டாய், மனம் திரும்பவில்லை, மனம் மாறவில்லை, கர்த்தருக்கு பயப்படும் பயம் உன்னுடைய இருதயத்தில் வரவில்லை. இன்னும் ஒரு வாதையை வைத்திருக்கிறேன் என்று போய் நீ சொல்லு என்று சொன்ன பொழுது மோசே போகிறான். 10வது வாதை வரும் என்று சொல்லுகிறான். வேதம் இப்படி சொல்லுகின்றது. யாத்ராகம புஸ்தகம் 12வது அதிகாரம் 29வது வசனம். The book of Exodus chapter 12 and verse 29. நடு ராத்திரியிலே, in the midnight, in the middle of the night, நடு ராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடங்கில் இருக்கும் சிறைப்பட்டவனின் தலைப்பிள்ளை வரைக்கும் எகிப்து தேசத்தில் இருந்த முதற் பேர் அனைத்தையும், மிருக ஜீவன்களின் தலையீற்று அனைத்தையும் கர்த்தர் அழித்தார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், அப்படித்தானே? எகிப்து தேசத்துல எந்த வீட்டிலெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ன் என்று ஒரு பிள்ளை இருந்ததோ, அது ஆணோ பெண்ணோ, ஃபர்ஸ்ட் பார்ன் என்று ஒரு பிள்ளை இருந்தால் அந்த ராத்திரியில அது பார்வோனுடைய மகனாக இருந்தாலும் சரி, அடிமையின் மகனாக இருந்தாலும் சரி, சிறைப்பட்டவனுடைய மகனாக இருந்தாலும் சரி, அவர்களை எல்லாரையும் கர்த்தர் அன்று இரவிலே சங்கார தூதனை அனுப்பி சங்கரித்தார், அழித்து போட்டார். ஆனால் பக்கத்தில் கோசேன் என்னும் பகுதியில், ஒரே தேசம்தான் எகிப்து தேசம், அதில் கோசேன் என்னும் பகுதியில் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த மகா சங்காரத்திலிருந்து பாதுகாத்தது என்ன தெரியுமா? அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டையினுடைய ரத்தம் ஒவ்வொரு வீட்டின் நிலையிலும் பூசப்பட்டிருந்தது. சங்கார தூதன் கோசேன் தேசத்திலும் வந்தான். சங்கார தூதனுக்கு ஜியோகிராபிக்கல் பவுண்டரி எல்லாம் ஆண்டவர் கொடுக்கல. எகிப்துல மட்டும் செய், கோசேனுக்குள்ள பிரவேசியாமல் இரு என்று சொல்லவில்லை. கோசேன் தேசத்திலையும் போய் பாரு. கோசேன் தேசத்துல எந்த வீட்டின் நிலையில, வாசற் கதவுல ஆட்டுக்குட்டியின் ரத்தம் இல்லாமல் இருக்கிறதோ அவர்களை நீ சங்கரிக்கலாம். அந்த வீட்டில் இருக்கும் முதற் பேரையும் நீ சங்கரிக்கலாம் என்று சங்கார தூதனுக்கு சொல்லி அனுப்பப்பட்டது. அல்லேலூயா. ஆனா எது அவர்களை மரணத்திலிருந்து, ஆக்கினையிலிருந்து பாதுகாத்தது? பூசப்பட்ட ரத்தம், பஸ்கா ஆட்டுக்குட்டியினுடைய ரத்தம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அடிக்கப்படும் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கும் தேவ ஆட்டுக்குட்டியை அன்றே கர்த்தர் யாத்ராகம புஸ்தகத்தில் படம் பிடித்து காட்டினார். ஆமென் சொல்லுவீங்களா? அந்த ரத்தம் யார் மேலெல்லாம் விழுந்ததோ, அந்த ரத்தம் எந்த குடும்பத்தை ரட்சித்ததோ அந்த குடும்பத்திற்கெல்லாம் இன்று பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, மரணத்திலிருந்து விடுதலை தந்து நித்திய ஜீவனை தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. நான் சொன்னேன், விடுதலையின் 3வது சத்தியம், விடுதலைக்கு ஒரு கிரயம் உண்டு என்று சொன்னேன். 1 அல்ல 2 கிரயங்கள் உண்டு என்று சொன்னேன். முதல் கிரயத்தினுடைய பெயர் கொடுக்கப்பட்ட கிரயம். 2வது ஒரு கிரயம் உண்டு, அது நாம் கொடுக்க வேண்டிய கிரயம், நம் மூலமாக கொடுக்கப்பட வேண்டிய கிரயம். There is yet another debt that has to be paid, and that is a debt called faith. விசுவாசம் என்னும் கிரயம். ஆமென் சொல்வீங்களா? ரட்சிப்பு உங்களுக்கு எனக்கு எப்படி வந்தது? எப்படி வந்தது என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆமென் சொல்வீங்களா? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அதான் வசனம். நீங்க கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று மட்டும் அந்த வசனம் சொல்லவில்லை. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். ஒரு கூட்டம் இருக்கிறது, அந்த கூட்டத்தில் எவன் விசுவாசித்தானோ அவனுக்கு கிருபை விளங்கினது. எவன் விசுவாசியாமல் போனானோ அவன் ரட்சிக்கப்படவில்லை. அந்த விசுவாசம் என்னும் கிரயத்தை நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் இன்று நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. பென்யமீன் தேசத்தில் உள்ள ஆனதோத் ஊரில் ஆசாரியனாகிய இல்க்கியாவின் குமாரனாக பிறந்த எரேமியாவை கர்த்தர் தம் வேலைக்கு அழைத்த பொழுது அவனை பார்த்து இப்படி சொன்னார். ஏற்கனவே வாசித்த வசனம், எரேமியா 1:8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே கூட இருக்கிறேன். ஒரு முறை சொல்லி ஆண்டவர் விட்டிருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தை ஆண்டவர் திரும்ப திரும்ப எரேமியாவுக்கு சொல்லிக்கொண்டே இருந்தார். எரேமியா 1:19. அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தர் சொல்கிறார். விட்டாரா? இல்லை. எரேமியா 15:20 நம்முடைய வாக்குத்தத்த வசனத்திற்கு முந்தின வசனம். 20வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள்,
உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஆமென் சொல்வீங்களா? அல்லேலூயா. கர்த்தருடைய ஜனமே, தேவன் உங்களை பார்த்து கேட்கிறார், நான் கொடுக்க வேண்டிய கிரயத்தை நான் கொடுத்து தீர்த்து விட்டேன். உன்னிடத்திலிருந்து இப்பொழுது ஒரு கிரயத்தை நான் எதிர்பார்க்கிறேன், விசுவாசம் என்னும் கிரயத்தை எதிர்பார்க்கிறேன். அதை கொடுக்க நீ ஆயத்தமா என்று கர்த்தர் கேட்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை பார்த்து நான் இருக்கிறேன் என்று சொன்னால் உங்களோட இருப்பார். நான் விடுவிப்பேன் என்று சொன்னால் உங்களை நிச்சயமாகவே விடுவிப்பார். நான் சகாயம் செய்வேன் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக சகாயம் செய்தே முடித்திருப்பார். அதை நாம விசுவாசிக்க வேண்டும். இதை தெரிந்தால் மட்டும் போதாது, இதை விசுவாசிக்க வேண்டும். Christianity or discipleship of Christ is not about head knowledge, it is about heart knowledge. Hallelujah. எத்தனை வசனங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது என்பதை குறித்து உங்களுடைய விசுவாசம் நிர்ணயிக்கப்படுவதில்லை. உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் ஒரே வசனம் தான், யோவான் 3:16 தான் என்றாலும் அதை நீங்கள் எப்படி அழுத்தமாக பிடித்துக் கொள்கிறீர்களோ, எவ்வளவு இறுக்கமாக அந்த வசனத்தை பிடித்துக் கொள்கிறீர்களோ, எவ்வளவு ஆழமாக அந்த வசனத்தை விசுவாசிக்கிறீர்களோ, அவ்வளவு அதிகமாக கர்த்தருடைய கிருபை உங்களுடைய வாழ்க்கையிலே செயல்படும் என்று கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுவீங்களா? 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனம். 1 John chapter 5 verse 4. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் எது? ஃபெடரேஷன் ஆஃப் சர்ச்சஸ் கிடையாது, டயசஸ் ஆஃப் சர்ச்சஸ் கிடையாது. அதெல்லாம் நம்மை ரட்சிக்காது. உங்களை ரட்சிக்கும் விசுவாசம் ஒன்றே, ரட்சிக்கும் காரியம் ஒன்றே ஒன்று தான். அதான் உலகத்தை ஜெயிக்கும் உங்களுடைய விசுவாசம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் கூட்டம் போட்டு நீங்கள் எத்தனை ஊழியர்கள், எத்தனை விசுவாசிகள் அதிகாரத்திற்கு விரோதமாக நீங்கள் கிளம்பி போனாலும் உங்களிலே விசுவாசம் இல்லை என்றால் பாதி வழியிலே நீங்கள் திரும்பி ஓட வேண்டியவர். நாம் ரட்சிக்கப்பட்டது தேவனுடைய ஈவு தான். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அது எபேசியர் 2:8. ஒரு நிமிடம் ஜெபம் பண்ண முடியுமா? தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அவருடைய இரத்தத்தை நாம பிடித்து கொண்டு சொல்லுவோம். ஆண்டவரே, நீர் செலுத்தின கிரயத்துக்காக உமக்கு நன்றி. நான் செலுத்த வேண்டிய விசுவாசம் என்னும் கிரயத்தை நான் செலுத்தி தீர்க்க, ஒவ்வொரு நாளும் செலுத்த எனக்கு கிருபை செய்வீராக. ஆமென் சொல்லுவீங்களா? மறந்து போயிருப்பீர்கள் என்பதற்காக விசுவாசத்தின் 3 சத்தியங்களை திரும்ப சீக்கிரமாக சொல்லி முடித்து விடுகிறேன். விசுவாசத்தின் 3 சத்தியங்கள். 1, விடுவிக்கும் தேவன் நம்மை நேற்றும் விடுவித்தார், இன்றும் விடுவிக்கிறார், நாளையும் விடுவிப்பார். விசுவாசத்தின் 2வது சத்தியம், விடுவிக்கும் தேவன் நம்மை மட்டுமல்ல நம் தலைமுறைகளையும் கிறிஸ்துவுக்குள் காப்பார், விடுவிப்பார். விசுவாசத்தின் 3வது சத்தியம், விடுவிக்கும் தேவன் தம் குமாரனுடைய இரத்தத்தினாலே நம்முடைய விசுவாசத்தை கொண்டுதான் நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 3 சத்தியங்களையும் அறிந்த நாம் எப்படி செயல்பட வேண்டும், எப்படி வாழ வேண்டும் என்று கேட்டால், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலிருந்தே ஆண்டவர் நமக்கு காரியங்களை காண்பிக்கிறார். 3 காரியங்களை கர்த்தர் நமக்கு உணர்த்துகிறார். 1, ஆண்டவர் சொல்லுகிறார், துவண்டு போகாதே. Don't be desolate. Don't be disappointed. Don't be discouraged in your walk of faith. உன்னுடைய விசுவாச வாழ்க்கையிலே, விசுவாச நடையிலே, விசுவாச ஓட்டத்திலே நீ துவண்டு போயிருக்கிறாய் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன்னை பார்த்தும் என்னை பார்த்தும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ துவண்டு போக வேண்டிய தேவையில்லை. உலகத்தை ஜெயித்து ஆண்டவராகி நான் சொல்லுகிறேன், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். ஆமென். நீயும் உலகத்தை ஜெயிக்க முடியும். எப்படி? உன்னுடைய விசுவாசத்தை கொண்டு. ஆமென். எரேமியா 12:5 வாசிங்க. எரேமியா 12:5. நீ காலாட்களோட ஓடும் பொழுது உன்னை இளைக்க பண்ணினார்கள், ஆனால் குதிரைகளோட எப்படி ஓடுவாய்? குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானம் உள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும் பொழுது நீ என்ன செய்வாய் என்று கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார். கர்த்தர் விடுவிப்பார், ஆனால் நீ சோர்ந்து போகாதே என்று கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கர்த்தருடைய விடுதலை தாமதிக்கிறதை போல இருக்கும், ஆனால் சோர்ந்து போகாதே. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலே சொன்ன ஆசீர்வாதங்கள் வராததை போல இருக்கும், ஆனால் நீ விசுவாசத்தை மட்டும் விட்டு விடாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நீ துவண்டு போகாதே, உன்னுடைய விடுதலை வருகின்றது, உன்னுடைய ஆசீர்வாதம் வருகின்றது. Your breakthrough is on the way என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். Believe you are made tough for the rough and tumble of the world. கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக வரும் எதிர்ப்புகளை சந்திக்க உங்களை கர்த்தர் பலப்படுத்தி இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். இந்த கூட்டங்களை எல்லாம் ஆண்டவர் காண்பித்து, எரேமியாவை நீ பார்த்துக்கொள் என்று சொல்லவில்லை. இந்த கூட்டம் எல்லாம் உனக்கு விரோதமாக வரும்பா,
ஆனால் உன்னுடைய நெற்றியை நான் வச்சிரக்கல்லை போல மாற்றுகிறேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணினார். ஆமென் சொல்வீங்களா? அப்படின்னா எத்தனை பேர் உன்னோட முட்டி மோதினாலும் அவன் ரத்த காயத்தோட போவான். நீ வச்சிரக்கல்லை உடையவனாய், வச்சிரக்கல் போன்ற நெற்றியை உடையவனாய் இருப்பாய் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். 2வது காரியம், கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லும் காரியம், நீ என் ஜனமாகவே இரு. Continue to be my people. நீ என் ஜனமாகவே இரு என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தரின் விடுதலை எப்படி வருது தெரியுமா? அவரோடு உள்ள உறவில் இருந்துதான் வருகிறது. நீங்க உறவில் இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு விடுதலை உண்டு. உறவை விட்டு வெளியே போனால் விடுதலை கேரண்டி கிடையாது. அல்லேலூயா. என் ஜனமாகவே இரு என்று கர்த்தர் சொல்கிறார். எரேமியா 11:3, ஜெரமியா 11:3. என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அதுதான் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். அது பழைய ஏற்பாட்டோடு முடிந்தது என்று நீங்கள் யாருமே சொல்ல முடியாது. புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் இதைத்தான் நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் என்னுடைய வார்த்தையின்படி நடந்து நீங்கள் என்னை சேவித்தால், முழு மனதோடு என்னை சேவித்தால், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாய் இருப்பேன். அப்படின்னா you have to grow in the, if you need to grow in the relationship, you need to continue in the relationship. கண்டினியூவேஷன் இல்லாமல் growth இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். 3வது காரியம், ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சபையை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரையே நம்பி இரு. கர்த்தரையே நம்பி இரு. நீ விரும்பினது, நீ எதிர்பார்ப்பது அவராலேயே வரும். ஆமென் சொல்லுவீங்களா? உன் சுய புத்தியின் மேல் சாயாதே, அவரை சார்ந்திரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 10:23, ஜெரமியா 10:23. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்று, தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதில்லை என்றும் அறிந்திருக்கிறேன் என்று எரேமியா சொல்கிறான். That is a confession of Jeremiah. ஆண்டவரே, நான் அந்த ஊழியத்தை 40 வருஷங்கள் நடத்த வேண்டும் என்றால் என்னுடைய வாக்கு சாதுரியத்தினாலோ, எத்தனை வசனங்களை நீர் எனக்கு சொன்னீரோ அதை நான் எவ்வளவு உண்மையாக சொன்னேன் என்பதனாலேயோ என்னுடைய ஊழியத்தினுடைய லாஞ்சிவிட்டி இருப்பதில்லை, என்னுடைய மினிஸ்ட்ரியுடைய லாஞ்சிவிட்டி இருப்பதில்லை. நான் உம்மோடு கூட உள்ள உறவிலே நிலைத்திருப்பேன். ஆண்டவரே, நான் எப்பொழுதுமே நீர் சொல்லும் காரியங்களை மட்டுமே சொல்லுவேன். நீ போகச் சொல்லும் இடங்களுக்கு மட்டுமே போகுவேன். அங்கே போக வேண்டாம் என்றால் போக மாட்டேன், இதை செய்யாதே என்றால் செய்ய மாட்டேன், இதை சொல்லாதே என்றால் சொல்ல மாட்டேன். Hallelujah. And that is what God expects from us today. May God bless you.